கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை படித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் படிக்கும் சத்தியம், கர்த்தரால் புகழப்படும் ஸ்திரீ என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இது பெண்களுக்குரிய ஒரு வார்த்தை, பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விசேஷத்து உபதேசமா இருக்கு. அது ஒவ்வொரு சகோதரிகளும் கூட படிப்போம். ஏன்னா தன்னுடைய மனைவி குறித்து ஒரு சகோதரர் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சகோதரி தன்னை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 31 அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அது நீண்ட ஒரு வசன பகுதி. நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல வசனம் 10 31 வரைக்கும் நம்ம படிப்போம். நான் ஒவ்வொரு வசனமும் படிக்கிறேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. நீங்க உயர்ந்தவங்க. ஒரு சகோதரன் அவருடைய மனைவி அப்படி நினைப்பேன், நீ உயர்ந்த ஒரு இடத்துல இருக்க. அடுத்து பாருங்க, அவள் புருஷனுடைய இறுதியும் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது. புருஷனை நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அதாங்க பெருசு. அப்ப இங்க அவளுடைய புருஷன் இறுதியும் அவளை நம்பக்கூடிய அளவுக்கு இருக்குது. அடுத்து பாருங்க, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம்! இந்த குணமுள்ள சகோதரி, வெளியேறப்பட்ட அந்த மதிப்புக்குரிய அந்த பெண் என்ன செய்யறாங்க? தன்னுடைய கணவனுக்கு உயிரோடு இருக்கிறனால தீமை செய்யல. எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் அது! ஆசுவன் இல்லாட்டி பரவாயில்ல, நீ அன்பா பேசுறாலே போதும். சண்டைக்காரியோட வீட்டுல குடியிருப்பதை பார்க்கல ஒரு மூலையில போய் குடியிருப்பது நல்லதுன்னு நீதிமொழி சொல்றாரு. அது எப்படின்னா, ஓயாது ஒழுக்கு. மழை பெஞ்சது, வேகமா பெஞ்ச பரவாயில்ல, இந்த மூலையில அப்படியே சொன்ன டாப்ஸ் ஒவ்வொருனா விழுந்துறது. எப்படி என்னடா இந்நேரம் சும்மா நை நை நைன்னு விழுந்துச்சு. அது போலதான் மனைவி சண்டை போட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாத ஒரு கீழ்ப்படிவுள்ள ஒரு நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு மனைவி. அடுத்து பாருங்க, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். பொக்கிஷ வருதா? குணம் இருக்காது. குணமானது என்ன செய்யுது? வேலை செய்யணும். தன்னுடைய கணவனுக்கு உதவியா இருக்கணும். அவருக்கு ஒரு பாரமா இருக்குது, அந்த பாரத்தை குறைக்க நான் என்ன வேலை செய்ய போறேன்? எனக்கு ஒரு தகுதி இருக்குது, நான் சணல் பின்னுவேன், துணி தைக்க தெரியும், எம்ப்ராய்டிங் போட தெரியும், வேற ஏதாவது ஒரு வேலை செய்ய தெரியுதா? நான் செய்யறேன். அடுத்து அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். வியாபார கப்பல் என்ன செய்யுது? சரக்கு கொண்டு போது வருது. அப்ப இந்த பெண்ணு, குணமுள்ள பெண்ணு, வீட்டுக்கு பொருள்களை கொண்டு வர்றாங்க. வீட்டுல இருந்து சில பொருட்களை வெளியில கொண்டு போய் விற்கிற அளவுக்கு குணமுள்ள ஒரு பெண்ணாக மாறுறாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு யாராவது நினைச்சா இப்படி செய்ய முடியுங்கிறார். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டுக்காரருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். பெண்கள் விவசாயம் பண்ண முடியும். இன்னைக்கு சில நேரத்துல எப்படி பெண்கள் இருக்கிறாங்க? பிள்ளையெல்லாம் வேலைக்கு போகாதுங்க, படிக்கு முடிஞ்சா கவர்மெண்ட் வேலைக்கு போ, அது கூட போகாது அப்படிங்கிற மாதிரி இருந்தா, இங்க வியாபார கப்பல், இருட்டோடு எழுந்து வீட்டு வேலை செய்யறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வெளியில் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்கி தன் கையின் சம்பாத்தியத்தினால், நல்லா கவனிங்க, இப்ப காணி கொடுக்குறோம், தன் வரவுக்கு தக்கதாக எதையாலும் சேர்த்து வைக்கணும். தன் வரவு. மனைவி வேலைக்கு போல எப்படி வரவு வரும்? வீட்டுக்காரரும் கொடுக்கல, எப்படி வரவு வரும்? ஆனா திறமை இருக்குது. திறமையை நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தும். நான் வேலைக்கு போக எனக்கு வாய்ப்பு இருக்குது. விசுவாசம் உள்ள கணவர், சத்தியத்தை புரிந்து கொண்ட கணவரு மனைவி உற்சாகப்படுத்துவார். நீ வேலைக்கு போமா, உனக்கு திறமை இருக்குது, செய். புரியாதவங்க தான் இப்படியெல்லாம் போக முடியாது, நான் கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடல, பட்டினி கிடப்போம். இது வீம்பு. நான் இந்த குணமுள்ள சரி, இந்த குணத்துதான் தேவன் சொன்னாரு விலையேறப்பட்டதுன்னார். அடுத்தது, தன்னை பலத்தால் எடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். நல்லா கவனிங்க, வியாபாரம் செய்வது முக்கியம் இல்ல, அது பயனுள்ளதா இருக்கும். லட்சக்கணக்கில் வேலை செய்யறதுக்காக ஒரு முதலீடு போட்டோம், வருமானமே இல்லை, பிரயோஜனம் இல்லை, என்ன செய்யலாம்? பரவாயில்ல, பேர் கிடைச்ச போதெல்லாம் தூக்கி சாத்திட்டு வந்துடும். அது ஆகாது, இது நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பிரயோஜனம் இருக்குதானே கண்டுபிடிக்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு ஏதோ பிரயோஜனம், அடுத்தவங்களுக்கு ஏதோ பிரயோஜனம், இதை தாண்டி கர்த்தருக்கு நம்ம காணி ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறோம். இந்த இறுதியத்தோடு இருக்கிறதா அப்படின்னு அந்த தொழில் பார்க்கணும். அடுத்து, இரவிலே அவள் விளக்கு அணையாது. வீட்டு வேலையில் அதிகமா கவனமா இருக்கு. இப்போ வீட்டுல மொபைல் போன் அந்த லைட் தான் அணையாம இருக்குது. 12 மணி 1 மணி வரைக்கும் பார்த்தா
ஏதோ ஒரு மூலையில வெளிச்சமா இருக்குது, எங்கே பார்த்த வெளிச்சமா இருக்குது என்னன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. தூங்கிட்டாங்களா அந்த வார்த்தை மறுபடியும் ஓபன் பண்ணுவாங்க. இப்படித்தான் இருக்குது. இந்த விளக்கு அடையாது இருக்குதுன்னா அந்த அம்மா வந்து வீட்டு வேலை செய்யறாங்க. அப்ப எப்ப லைட் ஆஃப் பண்ணி தூங்குதுன்னு தெரியும். சொல்ல இருக்குது இல்லைங்களா, பின் தூங்கி முன்னிலவா, நல்ல ஒரு குணமுள்ள ஒரு பெண். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவங்க போய் தூங்குவாங்க. ஆனா எல்லாரும் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி அது நடக்குது? இந்த குணமுள்ள பெண் அவங்க வெளியேற பெற்றோம். அடுத்து சொல்ல பாருங்க, தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். வேலை செய்யறான். ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறா, இருக்குது. உங்களுக்குள்ள திறமை இருக்குது. தேவன் பொக்கிஷத்தை வைக்கிறது. இதெல்லாம் உங்களுக்குள்ள வச்சிருக்க ஒரு பொக்கிஷம். இதை நீங்க கண்டுபிடிங்க. அடுத்தது, சிறுமியானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். எவ்வளவு பெரிய நல்ல குணம். வசனம் இதெல்லாம் சொல்லுது. நீ செய்ய, வேலை செய்யாதவா மனசு இல்லையே சாப்பிடாதீங்கிறார். வேலை செய்யறிய சம்பாதிக்கிறா, ஏழைகளுக்கு நீ கொடு, கர்த்தருக்கு கொடுங்கிறாரு. இந்த குணம் அதான் செய்யுது. ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் செய்யல. ஆனா இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நமக்குள்ள தேவன் வைக்க வாய்ப்பு இருக்குது. நான் இனி இந்த மாதிரி குணமுள்ள ஒரு ஸ்திரியா மாற போறேன். என்னுடைய மனைவி இந்த மாதிரி ஒரு குணமுள்ள ஸ்திரியா மாறுவதுக்கு நான் உதவியா இருக்க போறேன்னு ஒரு கணவன் அவனுக்கு உதவி செய்வான். அடுத்து பாருங்க, தன் வீட்டார் அனைவருக்கும் ரட்டுப்புரை உடுத்தி இருக்கிறதுனால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாது. அப்ப வீட்டுக்கு தேவையான பாதுகாப்பு செய்யலாம். வேலைன்னு வேலைக்கு போயிட்டு வர்றேன், டயர்டா இருக்குது, வந்து படுத்துங்க, பாத்திரம் கழுவி வச்சிருங்க, துணி வச்சிருங்க, வீட்டு வேலை செஞ்சிருங்க, சமையல் செஞ்சிருங்க, வெளியில ஏதாவது வேலையை இருந்தா போய் பார்த்து வந்துருங்க. இப்படி ஒரு பெண் சொன்னா வேலையாவது ஒண்ணாது, நீ போகாத. ஒரு உலகத்தார் வந்து அப்படி செய்வான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? தன் வீட்டுக்காரங்களுக்கு என்ன தேவை அதையும் செய்யணும், வேலையிலும் கவனமா. எது நம்மளால முடியுது. அடுத்து பாருங்க, ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவை ரத்தாம்பரம் அவள் உடுப்பு. எவ்வளவு பெரிய ஒரு கருத்துக்குரியது. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோம். நம்ம ஞானமா நல்ல குணமுள்ளவங்கள வேலை செய்தா ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ண முடியும். தேவனுக்கும் தனக்கும் பிறருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் சரியா செய்யறாங்க. அதனால அது மெல்லிய புடவை ரத்தாம்பரம் அவள் உடுப்பு ஒரு கனத்துக்குரிய நிலைக்கு வர்றாங்க. அந்த வெளியேறப்பட்ட வசனமும் விசுவாசமும் எனக்குள்ள என்ன செய்யுது? இந்த வேலையில செய்ய வைக்குது. அதே இப்ப இந்த கனத்துக்குரிய. அடுத்தது, அவள் புருஷன் தேசத்து மூப்பரோட நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். தனக்கு ஒரு கணம், அவருடைய கணவனுக்கு ஒரு கணம். பரவாயில்ல. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கட்சிகளை வர்த்தகத்தில் ஒப்புவிக்கிறாள். பிசினஸ் பெருசா வளர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம போகல, வீட்டளவுக்கு செய்யலாமே. பெரிய அளவில் நான் வேலை செய்ய முடியல, கணவருக்கு உதவியா இருக்கலாமே. பொருளாதார நெருக்கடியில ஏன் கடை வாங்கணும், ஏன் பட்டினியை கிடக்கணும், ஏன் திருடணும்? தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுது. குறைவா இருக்கும்போது நான் திருடி தேவனுடைய நாமத்தை தூசிக்கக்கூடிய அளவுக்கு போவோம். வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுவோம், கடை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுவோம், மறந்துட்டேங்க, அது ஞாபகம் இல்லை, அதெல்லாம் தெரியாது, போங்க. இது ஏன் வருது? நம்ம வந்து தேவனுக்காக செய்ய வேண்டிய வேலையை நமக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை தேவன் வச்சிருக்காருங்கிற அந்த பொக்கிஷத்தை நம்ம பார்க்கல. நமக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கும்போது நாம ஏன் திருடணும், நாம ஏன் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கணும்? அப்ப அடுத்தது பாருங்க, அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். நான் ஒண்ணுமே இல்லாத மனுஷன் எப்படி வாழ போறேன்னு ஒரு பயம். ஆனா இந்த குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை பற்றி மகிழ்ச்சியா இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, மகளுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், படிப்பு முடிச்சோ அவனுக்கு ஒரு இடத்துல வீடு கட்டணும், இடம் வாங்கணும், என்ன செய்ய போறது தெரியல, மேலுமே தெரியலதான். ஆனா பொக்கிஷமிங்கிற அந்த வசனமும் விசுவாசமும் நமக்குள்ள இருந்தா அதை வைத்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சா வருங்காலத்தை குறித்து பயமே இல்லை. அழகா தேவன் சொன்னார், தன் வாய் ஞான விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் வாவில் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரை எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள். அவள் புருஷன் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலியில இருந்தவர்கள், நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். அவள் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன அந்த வாயி கல்யாணம் பண்ணி வரும்போது என்னத்தை கொண்டு வந்த, அப்பா அம்மா சொல்லி ஏமாத்திட்டாங்க, ஒன்னு அதெல்லாம் கொண்டு வா, இல்லாட்டி நீ போயிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த குணமுள்ள அந்த இறுதியா கர்த்தருக்கு பயந்து தேவனுக்காக ஒப்பு கொடுத்து எல்லா வேலை செய்யும் பொழுது அந்த குணமுள்ள அந்த ஸ்திரீ பார்த்து தன் புருஷனும் ஆதாயப்படுத்துறாங்க. புருஷன் கர்த்தருக்குள்ள வந்த ஒருபாடு எல்லாரையும் விட நீ வந்து மேன்மையானவள். ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன வாய்ப்புன்னு சொல்லுது, புகழக்கூடியது. அடுத்து, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்ம கவலைப்படுவதை விட எனக்குள்ள தேவன் ஒரு பொக்கிஷத்தை வைக்கிறாரு. அதை எப்போ வைக்கிறார், அது எப்போ எனக்குள்ள வரும்,
அதுக்காக நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு சகோதரியிலும் இது கவனிக்கணும். வெறுமன சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல, சகோதரர்களுக்கும் இது பொருந்தும். சில விஷயங்களை தாண்டி மனைவிகள் இடத்துல சகோதரன் வர முடியாது. ஆனா அந்த குணங்களை நம்ம கொண்டு வரலாம். அடுத்தது, அவள் கையில் பழங்க அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்களின் வாசல்களை அவளை புகழட்டும். இந்த நிலைக்கு நான் வருவதற்கு என்ன செய்யும்? பிலிப்பியர் 4:6-7 படிப்போம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. எதுவுமே இல்லை, ஒண்ணும் இல்லை, வெறும் ஆளுன்னு சொல்லி நினைச்சு கவலைப்பட்டு சமாதானத்தை இழந்திருக்கிற ஒரு விசுவாசிக்கு நீ கவலைப்படாத. தேவனிடத்துல உன்னுடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால தெரியப்படுது. யாக்கோபு 1 படிக்க, விசுவாசத்தோடு கேட்டால் பெற்றுக்கொள்வாய், விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த விசுவாசம் அந்த பொக்கிஷம் இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அதை நீ செஞ்சீங்கன்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எழுதிக்குள்ள வரும். 1 Pétரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். கவலைப்பட்டு கலங்கி தவிக்கிறத விட அந்த பொக்கிஷத்தை வைக்கிற தேவனிடத்துல விசுவாசத்தை வச்சிருங்க. அந்த பொக்கிஷத்தை கொடுக்கிற அந்த வசனத்தை உங்களுடைய எழுத்துக்குள்ள வச்சிருங்க. அவர் என்ன செய்யாரு? அவர் உங்களை உயர்த்துவார். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, தேவனுக்கு சித்தமானால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று வாழ பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்பி வாழுங்கள். நன்மை செய்வாராக.